தளபதிக்கு இன்னொரு தளபதி ஹெல்ப் பண்ணனா வேற யார் ஹெல்ப் பண்ணுவா சொல்லுங்க. அதனால நம்மளோட பழைய தளபதி, நம்மளோட புதிய தளபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன திடீர் பாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? அத பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. எப்பயா வரும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாதுங்க. கோர்ட்ல இருக்கவங்களுக்கும் தெரியாது, படம் எடுத்தவங்களுக்கும் தெரியாது, நடிச்சவருக்கும் தெரியாது, பார்க்க ஆவலா இருக்க ரசிகர்களுக்கும் தெரியாது, எங்கள மாரி ஊடகவியலாளருக்கும் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து பேசு பொருளாச்சோ இல்லையோ, வராம வந்து இந்தியா முழுக்க ஆல்மோஸ்ட் வந்து இத பத்தி பேசுற மாரியான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. சரி, ஜனநாயகன் படம் ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான காரணத்த சொல்லிட்டு வந்து போலாம். ஸோ இன்னைக்கு ஹியரிங்க்கு வந்தப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க வந்து இது நியாயமே இல்ல. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டுட்டு, ஒரு பாசிட்டிவான அதாவது இந்த படக்குழுவினருக்கு பாசிட்டிவான ஒரு முடிவ சொல்லிட்டு போறாங்க. பட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து அப்பீல் செய்யப்படுது மேல் கோர்ட்டுக்கு. அப்பீல் செய்யப்பட்டோனே, 2 நபர் கொண்ட ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டு, உடனே அவங்க வந்து இது குறித்து ஒரு முடிவு சொல்றதுக்காக வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஆஷா சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது. ஆப்போசிட்ன்னு சொல்றது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த படக்குழுவினருக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாவே இல்ல. எப்படி ஜஸ்டிஸ் ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லைய மீறி போற மாரி இருக்கு தணிக்கை வாரியம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையும் மீறி வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டு ரிலீஸ் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டோனே, அதற்கு மாறா இந்த படம் எந்த அளவுக்கு டிலே ஆகணுமோ, அந்த மாரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அப்பீல் செய்யப்பட்டோனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹியரிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு வர்றப்போ வந்து, இதற்கான நேரம் ஒரு விஷயம் ஒரு ஹியரிங்க்கு உட்கார்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான நேரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஃப் டேக்கு மேல வந்து போயிரும். அப்படி இருக்கிறப்போ வந்து, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படத்துக்கு இன்னைக்கு அமர்வுல வந்த தீர்ப்புக்கு அப்புறமா, ஒருவேளை நாளைக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா வந்து காத்துட்டு இருந்தாங்க. பிராக்டிகலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாசிட்டிவா இப்படி ஒரு அப்பீல் போய் படத்த வந்து டிலே பண்ணாம ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தாலும், நாளைக்கு ரிலீஸ் ஆயிருக்காது. ஒரு 1 1/2 நாள், 2 நாள் ஆயிருக்கு தான் வந்து செய்யும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிலேவின் மூலியமா ஆல்மோஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய போறதே இல்ல. ஏன்னா, அடுத்த ஹியரிங் 21ஆம் தேதி தான் இந்த படத்த பத்தின தீர்ப்பு. அதாவது அப்பீல் போனது மட்டும் இல்லாம, இந்த படத்துல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு. இந்த ஐவர் குழுவுல ஒருத்தர் வந்து திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராணுவத்தோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசத்துக்கு எதிரா வந்து இருக்கு. மைனாரிட்டிய வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டிய வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய குற்றச்சாட்டுகள சொல்லி இந்த படத்த வந்து இப்ப டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா? அதற்கு உண்டான ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி தான் அதற்கான முடிவு வந்து தெரியும். ஸோ 21ஆம் தேதி இதற்கான முடிவு தெரிந்தாலும், அதற்கப்புறமும் படம் எப்போ வரும்? அந்த முடிவு எப்படி இருக்கும்? ஏன்னா, திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கால அவகாசம் எடுக்கிறதுக்கு ரூல்ஸ் படி வந்து இன்னும் 20 நாள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 21ஆம் தேதியிலேருந்து 20 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி 2nd வீக் வரைக்கும் இந்த படத்தோட அதாவது ரிலீஸுங்கிறது ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 21 வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து இந்த படக்குழுவினருக்கு ஒரு நல்ல முடிவு வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு கதைங்க. பட் இப்போ எப்படி சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்களை யூஸ் பண்ணி வந்து டிலே பண்ணிட்டாங்களோ, அதே மாதிரி 21ஆம் தேதியிலேருந்து இன்னும் 20 நாள் இந்த படத்தோட ரிலீஸை வந்து டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, எப்படியோ ஒன்றுப்பா, இது தளபதி பொங்கல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜான் 9 நாயகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ஜனவரி எண்டுக்குள்ளேயே வருமானு கேட்டால் சந்தேகம். சரி, பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி எங்களோட தளபதி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிப்போங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து சிக்கல் வருது. ஸோ உங்களுக்கு தெரியும், இன்னும் பிப்ரவரி எண்டில் இல்லை பிப்ரவரி மிட்லேயே வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலோட தேதியை அறிவிச்சிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்ககிட்ட எடுத்துட்டாங்கன்னா, பேருக்கு மட்டும்தான் வந்து திமுகவோட ஆட்சி இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் நிறைய விஷயங்கள் வந்துடும். அப்பேற்பட்ட எலெக்ஷனுக்கு உண்டான சில ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிக்கல் இந்த படத்துக்கு வருதுன்னா, அதுதான் வந்து கேட்டால் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்காக இருக்கும். ஸோ தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வந்துடும். குறிப்பாக இப்படி ஒரு படம் வருது அப்படின்னா, அது என்ன அரசியல் பேசுது, அது பிரச்சாரம் பண்ணுதா, அதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற கட்ஸோட தேர்தல் ஆணையத்தோடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான கட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் கட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பிரச்சாரமாகவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் ரூல்ஸ்க்கு இந்த படம் வந்து அப்ளீஜ் ஆகலை அப்படிங்கிறனால அப்படி ஒரு காரணம் சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தேதி என்னைக்குன்னே தெரியாமல் நம்ம தள்ளி போகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க்கான சூழ்நிலையில் தான் இந்த படம் இருக்குது. இது நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ப்ரொடியூசரு, அந்த க்ரூ அண்ட் விஜய் தரப்பு அண்ட் விஜய் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பேட் நியூஸாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரத்துலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாலும், இப்போ சட்டத்தின்படி வந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஷா சொன்ன அந்த பாசிட்டிவான அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட யாருமே வந்து கொண்டாட முடியல. அதற்குள்ளேயே ஒரு அப்பீல்னு ஒன்று போய் வந்து பார்த்திங்கன்னா மேல் கோர்ட்டில் அப்பீல்னு ஒன்று போய் இதை வந்து டிலே பண்ணிட்டாங்க.
இந்த ஒரு சூழ்நிலையில தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் மேல விமர்சனம் வைக்கலாம். பட் இல்லாத வன்மம்லாம் என்ன கக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பேசலன்னு சொல்றீங்களே, முதல்ல விஜய வாய தொறந்து பேச சொல்லுங்கப்பா. அவரோட படத்துக்கு அவரே பேசலனா எப்படி? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தான் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்க நம்ம பிரச்சனைக்கு பேசுறது அப்படின்றத தாண்டி, நம்பளே வந்து ஒரு படத்துக்காக பேசிட்டா, அரசியல்வாதி பாத்தியா இன்னும் வந்து ஒரு சினிமாக்காரனா வந்து யோசிக்கிறான் அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்டு வரதுனால அவர் பேசாம இருக்காரான்னு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேலிட் பாயிண்ட்டா தெரியுது. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக அவர், இல்ல அவருடைய சார்பா வெங்கட்ராமன் அவர் வந்து ஆஜராகலாம் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ஒரு பேசி, இன்னும் யார் இத வந்து ஆட்டு வச்சுட்டு இருக்காங்களோ, அவங்களோட கோபத்துக்கு உள்ளாகலாமா? இந்த படத்தோட கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா, இப்போட அரசியல் விஜயத்துக்கு இந்த விஜயோடைய கடைசி படத்தோட இந்த சிபிஐ விசாரணையில கரெக்ட்டா எல்லாமே முடிஞ்சுச்சுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால தேர்தல்ல போட்டியிட முடியும். ஏன் விஜயே தேர்தல்ல போட்டியிட முடியுமா? அப்படிங்கிறதே அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ, நம்ம எதுக்கு இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னு நெனச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால அவரோட சைட்ல இருந்து வந்து எதுவுமே அவரே டைரக்ட்டா இத பத்தி வந்து பேசாம இருக்காரு. பட் அவர் சார்பா, இல்ல அவருக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அது திரைத்துறையா இருக்கட்டும், இல்ல அரசியல் கட்சிய சார்புள்ளவங்களும் நெறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இதுதான் அவருடைய மௌனத்துக்கு வந்து காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதோட எண்ட் எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில யார் பயனடைறா அப்படின்னு தெரியும். நம்ம நேத்தி பேசுறப்பவே சொல்லியிருந்தோம், பாஜக இதுக்கான முழு காரணமா இருக்கலாம். ஏன்னா, முழு காரணம்னு ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பவர் அவங்க தான் வந்து கையில வச்சிருக்காங்க. பட் இது பாஜகவுக்கு மட்டும் சாதகமான்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட இன்னொரு தரப்புக்கு தான் வந்து சாதகமா இருக்குது. அது யாருன்னா திமுக. திமுக அப்படின்னு டைரக்ட்டா சொல்லாம, திமுகவுடைய புரொபகேண்டா மூவியான பராசக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ராஜா சாப் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சுமாரான மூவி அப்படின்னு ரிசல்ட் வந்தோனே, இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகனுக்கு மட்டுமா பிரச்சனை? பராசக்திக்கும் அதே பிரச்சனை தானே. சர்டிஃபிகேட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த டேட் அதாவது 10th வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நாள் கரெக்ட்டா அவங்களுக்கு வந்து யுஏ சர்டிஃபிகேட் 16+ சர்டிஃபிகேட் வந்து குடுக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. இவ்வளோ நாள் ஜனநாயகன் கூட சேர்த்தே வந்து பராசக்திக்கும் அதே பிரச்சனை. ஒன்றிய அரசு பார்த்தியா அப்படி பண்ணுது அப்படிங்கிற மாரி சிம்பத்தி இவங்க சைடுமே இழுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனா அவங்க பிளான் படியே பார்த்தீங்கன்னா, இப்படி கரெக்ட்டா சர்டிஃபிகேட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுறது மட்டும் இல்லாம, இப்போ ஜனநாயகன 21ஆம் தேதி ஹியரிங்க்கு தள்ளி வச்சுட்டு, அதற்கு மேலயும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாத இந்த சூழ்நிலையில, ராஜா சாப் அப்படிங்கிற படமும் ரொம்ப மொக்கையா ஓடிட்டு இருக்கு இந்த டைம்ல. சொல்லி வச்ச மாரி 10ஆம் தேதி வந்து, இன்னைக்கு எந்த படமா இருந்தாலும் ஒரு 2 வாரம் ஓடுனாலே போதும். கலெக்ஷன்ஸ் இல்ல லாபமே எடுத்துடலாம். அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு காட்டிடலாம். அதுவும் போட்டியே இல்லன்னா சொல்லவா வேணும். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு ஒரு பெரிய போட்டி வருதாம். அது யார் தெரியுமா? மோகன்ஜியின் பிரம்மாண்ட தயாரிப்பில் திரௌபதி 2. நல்ல வேளை அவதார் கொஞ்சம் ஜேம்ஸ் கேமரன் கொஞ்சம் முன்னாடியே விட்டாரு. அப்படி இருக்கிறப்ப திரௌபதி 2 படம் ஓடலாம். அத நான் வந்து ரொம்ப சின்னதா பார்க்கல. ஜனநாயகன், பராசக்தி அப்படிங்கிற போட்டிக்கு கம்பேர் பண்ணும்போது திரௌபதி 2 அப்படிங்கிறது பராசக்திக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கான்டெஸ்ட்டா இருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்குறப்போ யார் லாபம் அடையறா அப்படின்னா, நம்ப சந்தேகிக்கிறது கொஞ்சம் நியாயமா படுதுங்க. தொடர்ந்து 10 நாள், 11 நாள் எந்த ஒரு பெரிய போட்டியுமே இல்லாம, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ஆளும் அரசாங்கத்தின் முழு ஆதரவுடன் வரக்கூடிய இந்த படம், நெறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சு, நிறைய ஷோஸ் கிடச்சி, நிறையா நாட்கள் காம்படிஷனே இல்லாமல் ஓடி லாபத்தை சம்பாதிக்க போகிறது உறுதி. அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் முழுசாக ஏற்றுக்கலாம் கூட. ஸோ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அது பெரிய பிரம்மாண்ட வெற்றி. இந்த படம் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோபகேண்டா பண்ணி, இவங்க ப்ரொமோஷனை பண்ணி, தியேட்டர்களுக்கு இவங்களே காசு கொடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 நாள் ஓடிட்டாங்கன்னா, இது ஒரு பிரம்மாண்ட வெற்றியாக கொண்டாடிடுவாங்க. ஸோ முழுக்க இது ஒருத்தங்களுக்கு லாபமாக இருக்கும்னு பார்த்தா, அது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு லாபம்னு தெரியல. அதை வச்சு அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். விஜய் அவங்களோட கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு. அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த படத்தோட ரிலீஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை. அப்படி இருக்கிறப்போ, ஆனால் இதில் லாபம் அடையிறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும், திமுகவை சார்ந்த இந்த படமும் தான். அப்படிங்கிறதுனால, கள்ளக்கூட்டணின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ அப்படி சொல்ல முடியாதே. ஏன் தெரியுமா? குட்டி தளபதி, இளைய தளபதி, அதாவது இன்றைக்கி தளபதியாக இருந்தாலும், பழைய தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஆதரவு மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ, ஐடி ரைடு வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தணிக்கை வாரியமும் வந்து ஒன்றிய அரசால் வந்து யூஸ் பண்ணப்படுது. கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காரு. சரி. இப்போ இது வந்து பராசக்தி படத்தில் நிறைய கட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த படத்துக்கு அப்படி சொன்னாருன்னு சொல்லிட முடியாது. இப்போ வந்து அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கிடச்சி படமும் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கு வரைக்கும் அவதிப்பட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் தான். அப்படி இருக்கிறப்போ அவருடைய இந்த ட்வீட்டு ஜனநாயகனை மீன் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பார்வையில் நான் எடுத்துக்கிறேன். அந்த வகையில் ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை கொடுத்துருந்தாருன்னா, நிஜமாக மனசார கொடுத்துருந்தாருன்னா, முதல்வருக்கு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா? அவரோட திமுகவை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாயாசம், ஃபாசிசம் சொல்லி கம்பேர் பண்ணிருக்காரு. ஆனால் இருந்தாலும் விஜய்க்கு பெரிய மனசோட சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன தவிர்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த குழந்தை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இன்னொரு சைடு
ஆஹா! கடைசியில நம்மளுக்கு தான் இந்த லாபம் வந்து நிக்குதே. பிஜேபி மேலலாம் திரும்பிட்டாங்க. இந்த பக்கம் சந்தேக பார்வை, பராசக்தி வருதுன்னோன நம்மள பார்க்குறாங்களே அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில, நம்ம இந்த மாரி ஒரு ட்வீட் போட்டா, எதிரிக்கும் பாத்தியா முதல்வர் வந்து அ சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரி, ஹேட்ட அப்படியே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடலாம். கள்ள கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாரி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ட்வீட் இருக்கலாம் இல்லையா? ஸோ 2 வகையிலயும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்குறப்போ, சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. எது எப்படியோப்பா, பராசக்தி படம் கான்டெஸ்ட்டே இல்லாம, அதாவது சிவகார்த்திகேயனோட படம் வந்து விஜய் படத்த அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேசுனது மட்டும் இல்லாம, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் வீட்ட அப்யூஸ் பண்றது, இந்த மாரி ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் போயிட்டே இருந்துச்சு. பட் எது எப்படியோ திமுக ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பராசக்தி படத்த வந்து போட்டியே இல்லாம தனியா வந்து ரிலீஸ் பண்ணி லாபம் பார்க்கறது மட்டும் இல்லாம, அவங்களோட புரொபகேண்டாவ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க. நெறைய பேர் பாய்காட் பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் நெறைய முரண் இருந்தாலும், அந்த படத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா தானே விமர்சனம் பண்ண முடியும். அந்த வகையில அந்த படத்த நான் வந்து பார்க்க தான் போறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ரிவ்யூவும் வரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்தும் வந்து சொல்லுங்க. இந்த படத்த பாருன்னு நம்ம வந்து ப்ரமோட் பண்ண போறதில்ல. பட் நான் பார்க்க போறேன். அதுக்கான காரணம் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாவே இன்னொரு குற்றச்சாட்டும் வந்து எழுப்பப்படுது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மேலேயே வந்து நமக்கு நெறைய டவுட் இருக்கு. அவருக்கு எப்படி அவ்வளோ காசு வந்தது? அது மட்டும் இல்லாம இப்படி பிளான் பண்ணாம ஏன் வந்து விட்டாங்க? இத வச்சு விஜய் ட்ராமா பண்றாரா? அப்படிங்கிற மாரி இன்னொரு நேரேட்டிவும் வந்து செட் பண்றாங்க. எது எப்படியோ ஒரு சினிமா ஃபேனா, ஒரு விஜய் ஃபேனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வராதது வந்து நிஜமாவே நம்மளுக்கு வந்து வருத்தம் அளிக்குது. சீக்கிரமா வந்து இதுக்கு பின்னாடி அரசியல் இல்ல அப்படின்னா, ப்ராப்ளமே வந்து அதில வந்து அந்த படக்குழுவினர் கொஞ்சம் வந்து அசால்ட்டா விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல கூட வச்சுக்கலாம். சீக்கிரமா அதுக்கு தணிக்கை பண்ணி, இந்த படத்த வெளியிடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை வந்து உருவாக்கும். இந்த நேரத்தில கடைசி படம் ஒன் லாஸ்ட் சான்ஸ் எங்களோட தளபதிய போய் பார்த்து நாங்கலாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண நெனச்சிட்டு இருக்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாரியா நம்ம ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம, சீக்கிரமா தமிழ் சினிமாக்கே இது ஒரு பெரிய பாதகம். ஏன்னா, பராசக்தி ஒரு விதமான லாபத்த தியேட்டருக்கு கொண்டு வருதுன்னா, ஜனநாயகனும் ஒரு விதமான லாபத்த கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓடியிருந்தா தான் எல்லா தியேட்டரும், எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து ஃபுல்லா இருக்கும். ஒரே படம் எல்லா ஸ்க்ரீன்லயும் ஓடுனா சீக்கிரம் எல்லாம் பார்த்துட்டு போயிருவாங்க. இல்ல பார்க்காம அது வந்து பார்த்தீங்கன்னா, மோனோட்டோமஸா இருக்கிறதுனால வந்து சில பேருக்கு ஆர்வம் இல்லாம இருக்கலாம். இந்த போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வசூல கொண்டு வந்திருக்கும். அந்த வகையில தமிழ் சினிமாவுக்கு தான் இது ஒரு பேரிடியா நம்மளால வந்து பார்க்க முடியும். பார்க்கலாம். 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் எதாவது சொல்றேன்னா, நிறைய அதாவது இன்சைட் இன்ஃபர்மேஷன் நடுவுல இந்த படத்த பத்தி வந்தாலும், பின்னணில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா, இதை குறித்து வேற ஒரு காணொளியில தேவைப்பட்டால் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். உங்களுடைய கருத்து இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் தரப்புல வந்து அசால்ட்டா மூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவோட கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்வருடைய ட்வீட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுடைய ரோல் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு இதில என்ன ஒரு லாபமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ட விட்டிருந்தா கூட உங்களுக்கு தோணுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜனநாயகம் வெல்லட்டும்.